Okay, இந்த ப்ரோக்ராம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Write a function to return the substring of a given string from the given starting position and the number of characters required. So இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துறாங்க. எந்த ஸ்டார்டிங் லொகேஷன்ல இருந்து எத்தனை கேரக்டர் எடுக்கணும்ன்றதை கொடுத்துறாங்க. இதை பேஸ் பண்ணி எனக்கு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் ராமச்சந்திரன் இருக்கு. 12வது லொகேஷன்ல இருந்து 4 கேரக்டர் எடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12ல இருந்து 4 கேரக்டர்னா ராமான்னு ரிட்டர்ன் ஆகுது. இதுக்கு கோடிங் பண்ண சொல்றாங்க. ஸோ இதனுடைய லாஜிக் என்ன? ஸோ இது என்னுடைய அரே. Okay, say I love cricket. இது என்னுடைய ஸ்ட்ரிங்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இந்த மாதிரி இருக்கு. பட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,4ன்னு கொடுக்குறாங்க. அதாவது 3வது லொகேஷன்ல இருந்து இதை 1ஆவும் 2ஆவும் 3வது லொகேஷன்ல இருந்து 4 கேரக்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து எனக்கு அவுட்புட்டா கொடுக்க சொல்றாங்க. தட் இஸ் ஐ வாண்ட் டு ஃபார்ம் a new string. This should contain L. The first position it should contain L, O, V, E and followed by backslash. இந்த மாதிரி எடுத்து ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணலாம்னா இதனுடைய லாஜிக் என்னன்னா எடுத்த உடனே இந்த பர்டிகுலர் லொகேஷனை ஒரு பாயிண்டரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எஸ் ஆஃப் என்ன லொகேஷன் கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டிங் லொகேஷன் 3 - 1. ஏன்னா பிசிக்கலா எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இதனுடைய அட்ரஸை எடுத்து நான் டெம்பரரி பாயிண்டர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இருந்து ஒரு ஃபார் லூப் எத்தனை கேரக்டர் எனக்கு எடுத்து ரைட் பண்ணும் அப்படின்னா 4 கேரக்டர். ஸோ ஐயோட பொசிஷன் 0ல இதை ஸ்டோர் பண்ணிடுறோம், 1 இதை ஸ்டோர் பண்றோம், 2 ஸ்டோர் பண்ணிடுறோம், 3 ஸ்டோர் பண்ணிடுறோம். தென் அடுத்த பொசிஷன்ல /0 ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேர் ரிசல்ட் ஆஃப் சம் 80. ஓகே, கேர் ஸ்டார் டெம்ப். ஸோ இந்த டெம்ப் இனிஷியலா எதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்குன்னா அட்ரஸ் ஆஃப் எந்த ஸ்டார்டிங் லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுமோ அந்த லொகேஷன்ல இருக்கிற அதை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ இன்ட் ஐ ஒரு ஃபார் லூப்க்கு தேவையான ஐ ஈக்குவல்ஸ் 0, ஐ லெஸ் தேன் நம்பர் ஆஃப் கேர்ஸ். எத்தனை கேரக்டர் வேணுமோ, ஏன்னா நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால ஐ ++. ஓகே, இப்போ ரிசல்ட் ஆஃப் ஐல ஸ்டார் டெம்ப் கரண்ட் லொகேஷன்ல என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்து ரிட்டர்ன் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க சொல்லிடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்போது ஐ 0ன்னு இருக்கும்போது ரிசல்ட் ஆஃப் 0ல இது ரிசல்ட் ஆஃப் 0ல கரண்ட் லொகேஷனுடைய கண்டென்ட் ஸோ எல் இருக்கும், அதை தூக்கி இங்க போட்டுரும். அடுத்த முறை ஐயோட வேல்யூ 1ன்னு ஆகும், இங்க இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? ரிசல்ட் ஆஃப் 1ல இதை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்றேன், நான் அடுத்த லொகேஷனுக்கு போகணும். ஸோ டெம்ப் ++. அப்போ இந்த பாயிண்டர் டெம்ப் ஆரம்பத்தில் இங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தது, இதை அடுத்த லொகேஷனுக்கு பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு ++ போட்டுருவேன். இப்போ அடுத்த முறை ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து தூக்கி இங்க வரும். அதுக்கு அடுத்தது இதை பாயிண்ட் அவுட் பண்ணும், அதை தூக்கி இங்க போட்டோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எப்போ இந்த லூப்பை விட்டு வெளியே வருதோ அப்போ ரிசல்ட் ஆஃப் ஐல டெர்மினேஷன் கேரக்டர் ஸ்ட்ரிங் டெர்மினேஷன் கேரக்டர் போடுறோம். இப்போ இது கரெக்டா இருக்கான்றதை பார்த்துடலாம். இப்போதைக்கு டெஸ்ட்னு சும்மா ஏதோ ரிட்டர்ன் பண்றேன். எனக்கு ரிசல்ட் கரெக்டா பிரிண்ட் ஆகுதான்றதை பார்த்துடுறேன். பாருங்க, கமாண்ட் ராமு 6வது பொசிஷன்ல இருந்து 2 கேரக்டர். ஸோ 6வது பொசிஷன்ல ஓ இருக்கு, என் இருக்கு, அது 2 கேரக்டர் எடுத்துருச்சு. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ
I simply return this result. Compile பண்றேன், run பண்றேன். That's all. Thank you.